திருவள்ளுவர் ஒரு பேசு பொருளாவே மாறிடுது. ஒரு பக்கம் காவி, அது நீங்களா அடிச்சுக்கிட்டா நாங்க அடிச்சு முடியும். நீங்க வேணா ஒயிட்ல போட்டு பாதிரியாராக்குங்க, வேண்டாம் சொல்லலையே. அவங்க காய் போட்டாங்க, நீங்க ஒயிட்ல அங்கி போட்டு கட்டிட வேண்டியதானே. கட்டி இவர் வந்து கிறிஸ்தவர் திருவள்ளுவர் நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதானே. இன்னொருத்தர் வந்து புத்தர் அவரை அம்மனை போட்டு உட்கார வச்சுட்டு மொட்டை கொஞ்சம் உட்கார வச்சுட்டு புத்தர்னு சொல்லிட வேண்டியதானே. பெரியார் குறித்து தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்கு. எங்க பெரியாரை பத்தி நான் முதலே தெளிவான கருத்து சொன்னேன். இப்பதான் நீங்க சர்ச்சையா பாக்குறீங்க. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அவர் ஒழுக்கம் இல்லாதவர்னு. இது நான் பல வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன். இப்ப புதுசா அதை சர்ச்சையா ஆக்குறீங்க. அதான் உண்மை. பெரியார் ஒழுக்கம் இல்லைங்கிறத நான் முதல்ல பல கருத்துக்கள் பல டியூப்ல கூட யூடியூப்ல கூட பேசிட்டேன். ஒழுக்கமற்ற ஒரு மனிதன். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல 3ஆம் கிளாஸ் எல்லாம் பெரியசாமி நாய்க்கர் தான் நான்லாம் படிச்சிருக்கேன். ராமசாமி நாய்க்கர் பெரியார்னு சொல்லி இவங்க அவர் பேரை வச்சு பயன்படுத்தி ஓட்டுக்க வேண்டி அவரை பெரியாள் மாதிரி கொண்டு வராங்க. அவர் உன்னபடியே அவர் நல்லவர் அல்ல. அவ்வளவுதான். என்ன ஒழுக்கமற்றவர், அதான் என்னால சொல்ல முடியும். ஒழுக்கமற்ற ஒரு மனிதர் பெரியார். பெரியார்னு பேர் வச்சது யாரு? கலைஞர் கூட அதிகமா பெரியார்னு பேசலைங்க. படத்தை போட்டு போடுவாங்க. இப்ப எல்லாரும் பெரியார்னு பேசும் பொருள் ஆயிப்போச்சு. அப்படி என்ன சாதனை பண்ணாருன்னு நிறைய பேர் பேசுறாங்க, நீ பாத்திருப்பீங்க. எங்க கொஞ்சம் பாருங்க, இப்போ தீண்டாமை இல்லையா? பெரியார் தான் ஓரளவுல. பெரியார் இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யார் சொன்னா? அப்ப மத்தவங்க ரோட்ல வீட்லயே படுத்துக்கிட்டாங்களா? பெரியார் இருக்கும்போது எல்லாரும் வீட்லயே படுத்திருந்தாங்களா? அவர்கிட்ட கணக்கு எழுதி 10,000 கோடி கொள்ளையடிச்சு வந்திருக்காரு வீரமணி. அப்ப அவர் ரோட்ல படுத்து கிடந்து வாங்கிட்டு வந்தாரு. அவர் தெருவில் படுத்திருந்தாரா? அது வயசாகி போச்சு, நோய், அதை வந்து சொல்ல முடியாது. இயற்கை ஒன்னும் செய்ய முடியாது. அவரு மோத்திரம் போய் வச்சுட்டு அலைஞ்சாரோ, எப்படி அலைஞ்சாரோ. மோத்திரம் போய் வச்சிருக்க இங்க அந்த நேரத்தில் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றாரு. பாவம் மணியம்மைய போய் யார் புத்த பிள்ளையோ துணைவியோ இணைவியோ அது என்ன அவங்க கருத்தா இருக்கட்டுமே. எதுக்கு கல்யாணம் பண்றாரு? அப்போ அந்த வயசுல ஒரு ஏழை பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்தை பூரா அவங்கள்ட்ட கொடுத்து போயிருக்க வேண்டியதானே. ஒரு சோசியல் ஒர்க் பண்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துடைய பெண்ணை வந்து துணைவி ஆக்கிட்டு அதுக்கு நீங்க அந்த சொத்துக்கள் தாராவாத்து கொடுத்துருக்க வேண்டியதானே. அங்கேயும் தீண்டாம இருக்குதானே. தமிழ் அசிங்கமா பேசினாரு, எல்லாரும் பேசுறோம். அவர் நல்லவருக்கு நீங்களே சொல்றீங்க. இது எப்படி சொல்றது எனக்கு புரியல. இருக்கு, நிச்சயமா இருக்கு. பெரியார் தான் எடுத்தாரு சொன்னா ஒத்துக்க முடியாங்க. நீங்க நான் என்ன மாதிரி இருந்தா நானும் தான் எதிர்த்திருப்பேன். நான் பிறந்திருந்தா நானும் எதிர்த்திருப்பேன். நீங்க இருந்தாலும் எதிர்த்திருப்பீங்க. அந்த சூழ்நிலையில அவர் சில கிராமங்கள் செஞ்சிருக்கலாம். தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பேசுறீங்க. ஈரோட்ல ஒரு பகுதியில் பண்ணிருப்பாரு, உடனே தமிழ்நாடுக்கே அவர் தான் சீர்திருத்தவாதின்னு பேசுறீங்க. தப்பா இல்லையா? தொடக்க புள்ளி இல்லைங்க. அடிக்கடிக்க மனது அம்மி நகரம், மனிதனை அடிக்கடிக்க எந்திரிச்சிருவான். இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இருக்கு. திருப்பி அடிக்கிற காலம் வந்துச்சுல்ல. அடிபட்டால ஒரு காலத்துல, அடித்தா இருந்தாலும் ஒரு காலத்துல, இப்ப திருப்பி அடிக்கிறான்ல, திருப்பி வெட்டுறாம்ல. அந்த காலம் மாறுதா இல்லையா? அது பெரியார் பிறந்தவனால் தான் மாறுதா? இல்லையே, அவனா உருவாக்கப்பட்டதுதான். எழுச்சி என்பது மனிதனால் மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னொருத்தர் கொண்டு வாயில ஊட்ட முடியாது. எழுச்சி என்பது தானா வரணும், அதுதான் எழுச்சி. இன்னொருத்தர் சொல்லி ஊட்டுவது அல்ல. மக்களால் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு எங்கேயுமே பேச முடியுதா? ஒரு சில பகுதியில் தீண்டாமை இன்னும் இப்ப இருக்குதே. போய் பாருங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமங்கள்ல 2-3 கிராமங்கள் இருக்கு. சிவகங்கையில் இருக்கு, திருவாரூர்ல இருக்கு. எங்க இல்லன்னு சொல்றீங்க? அப்ப அந்த கிராமத்துல பெரியார் வந்து நாட்ட வேண்டியதான போய் பெரியார் பாரம்பரிய வாரிசுகள் நிறைய நான் அலைதான் உள்ள அவங்கள போச்சு சொல்றேன். ஒரு பேர் போக மாட்டான். பேசுறாங்களா பெரியார பத்தி பேசுறாங்கல்ல, அந்த வாரிசுகள் நிறைய அலைதாமல. நாங்கெல்லாம் பெரியார் வாரிசுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க போய் அந்த கிராமங்களை காப்பாற்ற சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல பருத்திக்கொள்ளு சின்ன கிராமம், நல்லா வச்சுங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் அதிகமா வாழ்ற கிராமம். பைக்ல இமானுவேல் சேகருடைய படத்தை ஓட்டுனதுக்காக நெருப்பு வச்சிருக்காங்க. தீண்டாமை இல்லைன்னு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்றேன். இது என்ன அர்த்தம்? பைக்கில ஓட்டிருக்கான், அவன் வீட்டுல படுத்திருக்கான், போய் 2 பேர் தீ வச்சு கொளுத்துறான் பைக்க. நான் தான் டிஎஸ்பி போன் பண்ணி பேசி இமிடியேட்டா நடவடிக்கை எடுங்கன்னு நான் சொன்னேன். அப்ப தீண்டாமை இல்ல, எல்லாமே சுத்தமா என்ன சொல்றீங்க? ஏற்றத்தாழ்வு இல்லையா? டிபார்ட்மெண்ட் இல்லையா? சாதி பார்த்து வேலை செய்ய அதிகாரி எத்தனை பேர் இருக்கு அவங்களுக்கு தெரியாதா?
எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. இருக்கக்கூடாதுன்றதுதான் மக்களுடைய எண்ணம் அதுதான், இருக்கக்கூடாது. நீங்க சொல்ற ஒட்டுமொத்த மக்களுடைய நல தீண்டாம இருக்கக்கூடாதுன்னு தான். எழுச்சி எப்படி வருது? தீண்டாம இருக்க போய் தானே வருது. இதுக்கு போய் பெரியார் என்ன பண்ணாரு? வந்து அந்த சூழ்நிலை அவருக்கு ஒரு சில கிராமங்கள்ல பண்ணிருக்கலாம், இல்லன்னு சொல்ல. அது நானே பல கிராமங்கள் பண்ணிருக்கேன். உடனே நான் பெரியார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சரின்னு தான் சொல்றேன். அவர் பேச சரின்னு சொல்றேன், தப்பு இல்லை.